Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. கடகராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி சந்திரன் எந்த வீட்டில் உச்சமடைந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்கு குரு வந்த பிறகு இவர்களுக்கு ஏராளமான விஷயங்கள் அனுகூலமாக வந்து கொண்டிருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் என்பது அவர்களுக்கு காத்திருக்கிறது. அது என்னவென்பதனை சொல்கிறேன். முதலில் இங்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி இந்த மாதம் முழுவதும். மாதத்தின் இறுதியில் கடைசி 3 நாட்கள் செவ்வாய் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாயின் கூட்டணி என்பது குரு மங்கள யோகமாக வருகிறது. 10ஆம் வீட்டில் செவ்வாய் என்பது கடகத்துக்கு பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி, செவ்வாய் ஆட்சி. இதற்கு முன்பு செவ்வாய் இவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் சனி மற்றும் ராகுவின் கூட்டணியில் இருந்ததனால் இவர்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு குட் நியூஸ் என்பது வரவில்லை. செவ்வாய் வந்த பிறகு கடகராசிக்காரர்கள் இப்பொழுது கொஞ்சம் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். குரு லாபத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அது சொந்த வீட்டில் இருக்கிறது. இந்த மாதத்தின் நடுவில், அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி புதன் ராசிக்கு வருகிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு வருகிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது லாபஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி ராசியில் சுபபலம். லாபஸ்தானத்தில் குரு, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தில் செவ்வாய். இதனால் இவர்களது தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பதனால் இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் இவர்களால் ஒரு முத்திரை என்பது பதிக்க முடியும். பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் வெற்றி என்பதை பெற முடியும். குறிப்பாக அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அல்லது சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், இங்கு புத்திர ஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பதும் புத்திர காரகன் ஆட்சி பலம் என்பதும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பதனால் இவர்களுக்கு திருமணத்துக்காக, மறுமணத்துக்காக காத்து கொண்டிருந்த நபர்களுக்கு தங்களது வாழ்க்கை துணைவர் யார் என்பதனை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விதத்தில் அமைகிறது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு பாதகமான பலன்களை கொடுக்காது. இதன் காரணம், ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் செவ்வாய் என்ற ஒரு பாபகர்த்திரி யோகத்தில் இந்த ராகு என்ற கிரகம் அடைபடுவதனால் இதன் தீமையான பலன்கள் இவர்களுக்கு இருக்காது. இவர்கள் ஒரு பெரிய குட் நியூஸ் இவர்களுக்கு என்னவென்றால், அஷ்டம சனியின் பாதிப்பில் இருக்கிறேன், இதனால் என்னால் வெளியே சொல்லிக்க முடியாத சில தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 29ஆம் தேதி, அதாவது இந்த ஆனி மாதத்தின் நடு மையத்தில் சனி என்ற கிரகம் வக்ரம் அடைகிறது. இதனால் இந்த அஷ்டம சனியின் பாதிப்பு இவர்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி இது நாள் வரை எதிர்மறையாக இருந்த பலன்கள் இனி நேர்மறையான பலன்களாக அமையும். 120 நாட்கள், கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இவர்கள் எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் என்பது இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படும். நிறைய புதிய வாய்ப்புகள் ஏற்படும். இவர்களது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும். மேலும் இவர்களது கடன் சுமைகள் குறையும். வாங்கின கடனை இவர்களால் திருப்பி கொடுக்க முடியும். கொடுத்த வாக்கை இவர்களால் காப்பாற்ற முடியும். இந்த அனைத்து விஷயங்களும் அஷ்டம சனியில்
வக்கர சனியின் பலனாக இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த மாதம் முழுவதும் 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது. இங்கு சூரியன் என்பது அரசாங்கத்தை குறிக்காட்டக்கூடிய கிரகம். எனவே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களாக, அதாவது அது ஒரு சின்ன கரண்ட் பில்லாக இருக்கலாம், அல்லது ஒரு வாட்டர் டேக்ஸாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸாக இருக்கலாம். சூரியன் என்பது தந்தையை குறிக்கிறது. அதனால் பித்துர்காரகன் சூரியன். இவர்களது தந்தையின் உடல்நிலை போன்ற விஷயங்களை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இவர்களிடமிருந்து விலகிவிடும். அஷ்டம சனியும் வக்கர பலன் என்பது இவர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது. குறிப்பாக செவ்வாய் இவர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை. கடகராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். இவர்களுக்கு முதல் பாலிலே 6 அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், மாதத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி. இதனால் இவர்கள் நினைத்த அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ், ஒரு அனுகூலம் என்பது ஏற்படும். குறிப்பாக உத்தியோகம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த கட்டத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு, நெக்ஸ்ட் லெவலுக்கு இவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு, அதற்குண்டான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இவர்களுக்கு ஃபேவரபிளாக வரும். குறிப்பாக அரசாங்கத்திடம் எனக்கு வேலை வாய்ப்பு வர வேண்டும், ஒரு ப்ரமோஷன் வர வேண்டும், அரசாங்கத்திடம் இருந்து எனக்கு பேமெண்ட் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு அனுகூலமான செய்தி என்பது ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பிலிருந்து எனக்கு ஒரு குட் நியூஸ் வர வேண்டும் என்றாலும் இவர்களுக்கு ஒரு ஃபேவர் ஏற்படும். இங்கு ஜீவனாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் கூட்டணியாக இருக்கிறது. மாதத்தின் இறுதியில் 12ஆம் வீட்டுக்கு இந்த கூட்டணி வந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய செலவுகள் அனைத்தும் இவர்களை மையப்படுத்தி இவர்களை மேலும் மேன்மைப்படுத்துவதற்குண்டான செலவுகளாகத்தான் அமைகிறது. 2ஆம் இட இருந்த கேது என்ற கிரகம் இது நாள் வரை இவர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் இவர்களது வார்த்தைகளால் சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் என்பது இருந்தது. இப்பொழுது 2ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை வந்து அமர்ந்து விட்டதனால் இவர்களுக்கு இந்த கேது என்ற கிரகத்தின் நெகட்டிவான பலன்கள் கட்டுப்படுகிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது. ராசியாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறது. செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் இவர்கள் வெற்றி என்பதை பதிக்க முடியும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி. இதனால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் இவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக சனியின் கூட்டணியில் இருந்தபோது ஏராளமான பிரச்சனைகள், குறிப்பாக கணவன் மனைவிக்குள், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கு நடுவே இருந்தது. பிறகு செவ்வாய் என்ற கிரகம் ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருந்த பொழுது நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ் என்பது, டாக்குமெண்ட் ப்ராப்ளம்ஸ் போன்ற விஷயங்கள் இருந்தது. இப்பொழுது சர்ப்பத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி செவ்வாய் பூரணமாக மேஷத்தில் ஆட்சி பெறுவது என்பது இவர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி, பூமிகாரகன், நிலமகன், சுகஸ்தான அதிபதி என்ற செவ்வாய், அங்காரகன் என்றும் அழைக்கப்படக்கூடிய இந்த செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த கிரக அமைப்பு என்பது 1.5 வருடத்திற்கு ஒரு முறைதான் வரும். இதே செவ்வாய் அடுத்து 10ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது குரு மங்கள யோகமாக மாறி இவர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஒரு பிரமாதமான வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற
என்ற கிரகத்தை எடுத்துக்கொள்வோம். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இது நாள் வரை கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த ராகு என்ற கிரகம் ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் செவ்வாய் என்று பாவகர்த்திரி யோகத்தில் அடைபடுவதனால் இதன் தீமையான பலன்கள் என்பது இவர்களுக்கு கட்டுப்படுகிறது. மேலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சிம்ம ராசிக்கு சத்ரு கிரகம் என்ற இந்த சனி பகவான் ராசியை சமசப்தம பார்வையாக பார்த்து குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏராளமான குழப்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதில் என்ன ஒரு குட் நியூஸ் என்றால், ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த சனி என்ற கிரகம் இங்கு வக்கரம் பெறுகிறது. இதனால் இவர்களுக்கு பாதகமான எதிர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்த அதே சனி பகவான் இனி நேர்மறையான பலன்களை கொடுக்க துவங்கிவிடும். இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இந்த சனி வக்கரம் அமைகிறது. திருமண வாழ்வில் ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒருவர் மனதை ஒருவர் பாதிக்காமல், டிஸ்டர்ப் செய்யாமல் ஸ்மூத்தாக டிராவல் செய்ய முடியும். புதிதாக திருமணத்துக்கோ மறுமணத்துக்கோ காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். இந்த சனி வக்கரம் என்பது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்து வியாபாரத்துக்கு கூட்டாளிகள் வர வேண்டும் என்றாலும், திருமணம் ஏற்பட வேண்டும் என்றாலும், வெளிநாட்டு தொடர்பில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றாலும், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக கிளைகள் போட்டு வியாபாரத்தை விஸ்தாரமாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் முழுவதுமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள், மேலும் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசிக்கு குரு பார்வை என்பது வந்துவிட்டது. ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு மளமளவென்று இவர்களுக்கு விஷயங்கள் இப்பொழுது அனுகூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாதத்தின் தொடக்கத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பலமாக, பிறகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பாக்யாதிபதி ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில், விரையாதிபதியும் ஜீவனத்தில். கேட்பதற்கு இந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. என்ன ஒரு பிரமாதமான கூட்டணி! புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக ஜீவனம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து தொழிலை மேலும் விஸ்தாரமாக விரிவாக்கம் செய்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் பார்ப்பதனால் இவர்களுக்கு கம்ஃபர்ட், லக்ஸுரி போன்ற விஷயங்களிலும் ஒரு மேன்மை என்பது ஏற்படுகிறது. விரையாதிபதியும் ஜீவனத்தில் வந்து அமர்வதனால் இவர்கள் செய்யக்கூடிய விரயம் என்பதும், அதாவது செலவுகள் என்பதும், இவர்கள் தொழிலை மையமாக வைத்து தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காகத்தான் இருக்கிறது. புதிதாக நிறைய நபர்கள் தொழிலில் கூட்டாளிகளாக வருவார்கள், வாடிக்கையாளர்களாக வருவார்கள். வரக்கூடிய நபர்கள் ஒரு முதலுடன் வருவார்கள். அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொண்டு விரிவாக்கம் செய்ய முடியும். லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு ராசியாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் வந்து அமர்வது என்பது லாபத்தை மட்டும் கொடுக்காமல் இவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் இவர்களுக்கு வெற்றியை ஏற்படக்கூடிய அமைப்பாக, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் வியாபாரம் செய்ய வேண்டும், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு போக வேண்டும் என்பவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம். குரு பகவான் இங்கு 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனால் முயற்சிகளில் மேலும் வெற்றி ஸ்தானாதிபதி ஆட்சி, வெற்றி ஸ்தானாதிபதி ஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்க்கிறது. பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. மேலும் குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் பார்ப்பதனால்
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அவரவர் வயதை பொறுத்து ஒரு முன்னேற்றம், மேன்மை என்பது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் ஏற்படும். 6ஆம் வீட்டில் சனி பகவான் இங்கு ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்கரமடைந்தாலும் பெரிதாக கன்னிராசிக்கு பாதிப்புகள் என்பது இதனால் ஏற்படவில்லை. புதிதாக இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பெருசாக ஒரு ப்ராப்பர்ட்டி கட்ட போகிறேன் சார், அதுக்காக ஒரு லோன் வாங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் லீகல் டேர்ம்ஸை நன்றாக செக் செய்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு மருத்துவரை மாற்றுவது, நோய்க்கு உண்டான மாத்திரைகளை மாற்றாமல் அவர்களுடனே, அதாவது யாருடன் பழகினார்களோ அவர்களுடனே இவர்கள் பயணிப்பது நல்லது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் என்பதை இதுநாள் வரை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த 7ஆம் வீட்டில் பாபகர்த்திரி யோகத்தில் ராகு என்ற கிரகம் அடைபடுவதனால் இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்குண்டான தொந்தரவுகள் இல்லை. அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி என்பது சொந்த வீட்டை செவ்வாய் 3ஆம் வீட்டை பார்ப்பதும் 11ஆம் வீட்டை செவ்வாய் என்ற கிரகம் 4ஆம் பார்வையாக பார்ப்பதுமாக வருவதனால் இவர்களுக்கு லாபம் என்பது ஏற்படும். இந்த செவ்வாய் என்ற கிரகம் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் இவர்கள் வார்த்தைகளில் அங்கங்கே கொஞ்சம் உஷ்ணம் என்பது வெளிப்படும். அதனை மட்டும் இவர்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் எளிதாக இவர்கள் வெற்றி பெற முடியும். 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் என்பது இவர்களது பித்துர் வர்க்கம் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு அனுகூலம் என்பது பெற முடியும். இந்த ஆனி மாதம் முழுவதுமே கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கிறது. இதனை இவர்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.